என்ன பார்லிமெண்டா நினைச்சதெல்லாம் பேசுறதுக்கு மரியாதையா இருக்கும். செய்தி உடனே வந்துடாது, கெட்ட செய்தி தந்தியில வரும், நல்ல செய்தி லெட்டர்ல தான் வரும். அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. உங்க தம்பி விஜய் சினிமாவை குவிட் பண்ணிட்டு முழு நேர அரசியல்வாதியா வரப்போறேன்னு சொல்லியிருக்காரு. அது அவர் இஷ்டம். அவர் செய்யற சினிமா அவர் பாணி. நான் செய்யும் விஷயம் ஏற்கனவே பேசியிருக்கேன். அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாக தான் இருக்கும். இந்த ஆபீஸ்ல தோத்துட்டீங்களே அப்படிங்கும் போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்குற கணக்கு நான் பார்த்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது 1728 ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க. அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை. 90,000 people ஓட்டை போடல. அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி. கமல்ஹாசன் தோல்வி நடந்துருக்கு. பேசுறதெல்லாம் சொல்ல முடியுமா? வழிய சொல்லக்கூடாது. அது வணக்கம். 7ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் மக்கள் நீதி மைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளும் விழாவை தவிர நாங்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டிக்கொள்ளும் விழா அல்ல. அதனால்தான் இவ்வளவு எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. இது அந்த அரசியல் தான். அதில் எந்த வெட்கமும் கிடையாது. எங்களுக்கு சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது. நன்றி. இனி நல்ல செய்தி இருக்குன்னு சொன்னீங்க. கூட்டணி குறித்த அறிவிப்பு எப்போ? அது நல்ல செய்தி உடனே வந்துடாது, கெட்ட செய்தி தண்ணியில வரும், நல்ல செய்தி லெட்டர்ல தான் வரும். வந்த உடனே உங்ககிட்ட அதை நடந்துகிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்த உடனே, அது நிகழ்ந்த உடனே உங்ககிட்ட சொல்லாம தப்பிக்கவே முடியாது. சொல்லித்தான் நாங்களும் சொல்ல வேண்டியது என் கடமை. சார், முழு நேர அரசியல்வாதி அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. உங்க தம்பி விஜய் சினிமாவை குவிட் பண்ணிட்டு முழு நேர அரசியல்வாதியா வரப்போறேன்னு சொல்லியிருக்காரு. அது அவர் இஷ்டம். அவர் செய்யற சினிமா அவர் பாணி. நான் செய்யும் விஷயம் என் பாணி. இவருக்கு கவிஞர் சேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு, நான் ஒரு பாட்டு எழுதுவேன், வைரமுத்து ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு. அவர் எப்படி எழுதுறாருன்னு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு வரும் மொழி வர்ணை, அவங்களுக்கு பிடித்த விஷயம், அதை செய்து கொண்டிருக்கிறோம். விஜயோட இணைவீங்களா அரசியல்? இல்ல, நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன். அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாக தான் இருக்கும். இந்த ஆபீஸ்ல தான் நடந்தது. நிறைய பாடங்கள், எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம். எது செய்ய வேண்டிய அவசியம், எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம். எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து 70 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம். இல்ல, கட்சியின் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா, கோயம்புத்தூர்ல தோத்துட்டீங்களே அப்படிங்கும் போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்குற கணக்கு நான் பார்த்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது 1728 ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க. அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை. 90,000 people ஓட்டை போடல. அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி. கமல்ஹாசன் தோல்வி விடுங்க, அது கடைசி பட்சம். I have already told that this is the time when you'll have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, my Makkal Needhi Mayyam will be part of it. But if you are playing local feudal politics, we won't be part of it. இல்லை, எல்லாரும் நீங்க ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராகிறாங்க. மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா? அது எல்லா கட்சியும் சேர்ந்து அதான் மக்களுக்கு இவ்வளவு விரோதமான செயல்கள் செய்ய முடியும். Can we take it directly that you have joined the India Alliance?
No, you cannot take anything directly. I will tell you directly. Have you joined India? No, I haven't. Sir, have you initiated talks initiate பண்ணிட்டீங்களா ஏதாவது பாத்தீங்களா? talks பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பேசுறதெல்லாம் சொல்ல முடியுமா வெளிய? சொல்லக்கூடாது. அது இது என்ன பார்லிமெண்டா? நினைச்சதெல்லாம் பேசுறதுக்கு பிரஸ் மீட்டுங்க, மரியாதையா இருக்கணும். கோவை தெற்கு தொகுதியில வாக்கு எண்ணிக்கையை பற்றி இப்ப பேசுறீங்க. மறுபடியும் கோவை தெற்குல கமலஹாசன் போட்டுக்க வாய்ப்பு இருக்கா? மறுபடியும் களத்துல நிக்கிறீங்களா நீங்க? அது நம்ம அலையன்ஸ் பேசும்போது எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து விட்டு சொல்ல வேண்டிய பதில். நான் மட்டும் தனியா சொல்ல முடியாது. அதுவும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் உங்களுக்கு. டார்ச் லைட் இப்ப எங்களுக்கு கிடைத்திருப்பது நன்றி சொல்றேன். ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க எல்லாரும், இந்த மாதிரி பண்றாங்க, அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம். இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டார்ச் லைட் சின்னம் வேணும் போது நேர்மையை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கிறது. இன்னும் நாங்கள் பாண்டில் கையெழுத்து போட்டு வாங்கலை எதுவும். அது முதல் சாதனை, கடைசி சாதனையும் அதுதான், ஏன்னா உச்சக்கட்ட சாதனையும் அதுதான். எந்த பாண்டிலையும் நான் கையெழுத்து போட்டு யார்கிட்டையும் அது உங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்னா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அடுத்த படம் பண்ணி கொடுக்குறேன்னா பாண்டில் கையெழுத்து போட்டுருவாங்க. கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறவங்க ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா? ஆனால் வாங்கலை. அங்கிருந்து ஆரம்பித்து பல சாதனைகள் இருக்கிறது. அதை இப்ப சொல்ல வேண்டியதில்லை, நேரம் வரும்போது இல்ல. இன்னொன்னு, நீங்க என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும். கிராம சபைங்கிறத நான் கண்டுபிடிக்கல. அது ஏற்கனவே இருந்தது, காந்தியார் சொன்னது, ராஜீவ் அவர்கள் அதை வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது. 25 வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான். இதுக்கு அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது. அதுக்கு எலெக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லைங்க, தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம். It can be faster. I've been watching other nations who have been behind by 30 years as compared to India, but we are moving slowly because we are full of hyperbole and very little action. நான் தான் ஏற்கனவே ஒரு 1.5 மணி நேரம் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை திருப்பி இங்கே சொல்லணுமா? நன்றி.